In the given diagram, blue figure is the image of pink figure. அப்போ blue figure என்னன்னு பாத்தீங்கன்னா, this we call it as pre-image. இதுதான் image. இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, choose an angle or vertex from the pre-image and name its image. So இது பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணுமே இல்ல. இப்ப நமக்கு L dash இதுன்றது image, Lன்றது என்னது pre-image. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, this is image of L is L dash. சரியா? image of angle L. சரியா? image of angle L is L dash. angle L dash. angle L ஓட image வந்து L dash. L dash ஓட pre-image L. அவ்வளவுதான். So இதே மாதிரி நம்ம 4 ஆங்கிளுக்கும் எழுதினோம்னா முடிஞ்சது. அதே மாதிரி image of Lக்கு அப்புறம் என்ன இருக்கு? M. image of angle M is angle M dash. Next image of angle N is angle N dash. Last image of angle O is O dash. இப்போ இது நம்ம ஆங்கிள் வச்சு எழுதியிருக்கோம், வெர்டெக்ஸ் வச்சும் கேக்குறாங்க. ஸோ வெர்டெக்ஸ்னா என்னது எழுத போறோம், அதே மாதிரி தான் எழுத போறோம். ஸோ வெர்டெக்ஸ் வச்சு எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, image of vertex L is L dash. சரியா? பாருங்க, ஆங்கிள்னா ஆங்கிள், வெர்டெக்ஸ்னா வெர்டெக்ஸ், அவ்வளவுதான். அதே மாதிரி image of அதே வெர்டெக்ஸ் தான், வெர்டெக்ஸ் Lக்கு அப்புறம் என்னது M. M is M dash. ஸோ இதுதான் இமேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் image of vertex N is N dash or N prime. அப்புறம் image of vertex O is O prime. முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் list all the pair of corresponding angles. So what is corresponding angles? கரெக்டா கோயின்சைட் ஆகணும். corresponding angles. corresponding angles கேட்கல, corresponding sides கேட்டிருக்காங்க. ஓகே, corresponding sides. செகண்ட் ஒன். இப்போ corresponding side பாத்தீங்கன்னா L dash M dash ஓட corresponding side LM. சரியா? சோ அதை நம்ம என்ன பண்றோம், LM and L dash M dash வந்து corresponding side. இதுவும் சேம் லென்த்ல இருக்கு, அதனால. நெக்ஸ்ட் M dash N dash என்ன corresponding side பாத்தீங்கன்னா MN. சோ MN ஓட corresponding side MN உம் M dash M டேஷும் N டேஷும் கரஸ்பாண்டிங் சைடு. அப்புறமா இங்க ONனும் இது, சரியா? ONனும் O dash N dash அது ரெண்டும் கரஸ்பாண்டிங் சைடு. லாஸ்டா இங்க நாலாவது OLும் O dash L டேஷும் கரஸ்பாண்டிங் சைடு. சரியா? ஈக்குவல் சைடு. இது வந்து ரொட்டேட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ரொட்டேட் ஆகும்போது நமக்கு அந்த பொசிஷன் ஆஃப் த சைடு தான் சேஞ்ச் ஆயிருக்கே தவிர சைடே சேஞ்ச் ஆகல.